வணக்கம், டாக்டர் ஜெய வெங்கடேஷ், ஆர்த்தோபெடிக் சர்ஜன். இந்த கால்களில் பாதத்துக்கு மேலே இருக்க அந்த கணுக்காலில் வந்து வலி, வீக்கம், நடக்கிறப்ப வந்து பேலன்ஸ் இல்லாமல் போகிறது, படியேறப்ப கஷ்டமாக இருக்கிறது, இந்த மாதிரி வந்து ஒரு காமனாக ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ்க்கு இல்லைன்னா வந்து சைக்கிளிங், வாக்கிங் இல்லை அது மாதிரி ரொம்ப எக்ஸர்ஷன் ஃபிசிக்கலாக ரொம்ப நடந்து பண்ணுறவங்களுக்கு இந்த ஆங்கிள் ஜாயிண்ட்டில் ப்ராப்ளம்ஸ் வருது. க்ரானிக் ஆங்கிள் இன்ஸ்டெபிலிட்டி அல்லது லேட்ரல் ஆங்கிள் இன்ஸ்டெபிலிட்டி அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. அதை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். அதாவது ஆங்கிள் ஜாயிண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, ஆங்கிள் ஜாயிண்ட் அனாட்டமி அப்படின்னு பார்த்தா நம்ம கால்கள் அந்த முழங்காலுக்கு கீழே இருக்க அந்த பெரிய நீளமான டிபியா ஃபிபுலா அப்படின்ற போனும், பாதத்தில் இருக்க போன் டேலஸ் அப்படின்ற போனும் ஜாயிண்ட் ஆகிறது தான் வந்து இந்த ஆங்கிள் ஜாயிண்ட். அந்த எலும்புகளை வந்து ஒன்றோட ஒன்று ஸ்ட்ராங்காக சேர்த்து வைக்கிறதுக்கு நிறைய தசைகள் மேலேருந்து கீழே வரைக்கும் போகிற தசைகள் இருக்குது. பக்கத்தில் இருக்க லிகமெண்ட்ஸ் இருக்குது. உள் பக்கமாக பார்த்தீங்கன்னா டெல்டாய்ட் லிகமெண்ட் இருக்குது. வெளி சைடில் டேலோஃபிபுலார் லிகமெண்ட்ஸ் அண்டு கால்கேனியோஃபிபுலார் லிகமெண்ட். இது ரெண்டும் தான் மெயின் சப்போர்ட். ஒரு ரெண்டு சைடு ரெண்டு ஸ்ட்ராங்காக சப்போர்ட் மாதிரி. இதில் நம்மளோட பை டிஃபால்ட் வந்து நம்ம உடம்புல அந்த லேட்ரல் சைடு வந்து கொஞ்சம் ஒரு வீக்கான லிகமெண்ட்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கால் வந்து நடக்கிறப்ப, அது எஸ்பெஷலி மேடு பள்ளமான இடங்களில் நடக்கிறப்ப வந்து நம்ம கால் வந்து எப்போவுமே நேராகவே இருக்க மாட்டோம். கொஞ்சம் இப்படி திருப்பி நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதில் இப்போ காலை உள் பக்கமாக கட்டவிரல் மேலே தூக்குற மாதிரி திருப்புறது இன்வர்ஷன். இப்படி காலை வெளிப்பக்கமாக இந்த சுண்டு விரல் வெளியே தூக்குற மாதிரி திருப்புறது எவர்ஷன். ஸோ இந்த இன்வர்ஷன் எவர்ஷனுக்கு இந்த ரெண்டு சைடில் இருக்கிற தசைகள் வந்து லிகமெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா ஈஸியாக பண்ண முடியும். இதில் இந்த வெளிப்பக்கமாக இருக்கிற லிகமெண்ட்ஸ், அந்த டேலோஃபிபுலார் லிகமெண்ட், அதுலேயே ரெண்டு இருக்குது. ஆன்டீரியர் டேலோஃபிபுலார் லிகமெண்ட், போஸ்டீரியர் டேலோஃபிபுலார் லிகமெண்ட், இன்னொன்று கால்கேனியோஃபிபுலார் லிகமெண்ட்ஸ். இது வந்து ஈஸியாக வந்து ஸ்ப்ரெயின் ஆயிடுது. ஃபுட்பால் பிளேயர்ஸு, கிரிக்கெட் பிளேயர்ஸில் இல்லை ரன்னர்ஸில் ஏதாவது கொஞ்சம் ஒரு ஸ்லிப்பரி சர்ஃபேஸில் ஒழுங்காக கால் வைக்கலைன்னா டக்குன்னு கால் ஸ்லிப் ஆயிடும். ஸோ இதுதான் ஆங்கிள் ஸ்ப்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு காமனாக பார்க்குறது உண்டு. இப்போ நம்ம ஒரு ட்ராமா செட்டிங்கில் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் எமர்ஜென்சி பார்க்குற இடத்துல ஒரு 25-30 பேஷண்ட் பார்த்தா ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஏதாவது ஸ்ப்ரெயின் ஆகி தான் பார்க்கணும். காமனாக நடக்கிற இன்ஜுரி. இந்த மாதிரி ஸ்ப்ரெயின் ஆகிறவங்களுக்கு மைல்டான ஸ்ப்ரெயின்லாம் யூஸ்வலாக ஒரு 2-3 வாரத்தில் சரியாயிடும். பட் கொஞ்சம் ஒரு அடிபடுறப்பவே ஃபாஸ்ட்டாக போய் விழுந்துட்டாங்க, இல்லை வேகமாக அடிபட்டுருச்சு அப்படின்னா அது சரியாகிறதுக்கு டைம் ஆகும். ஒரு சிலர் ப்ராப்பராக அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கல, அந்த இனிஷியலாக ஃபஸ்ட்டு டைம் அடிபடுறப்போ ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலன்னா ஒரு 15-20% பேர்த்துக்கு அதுவே நாள்பட பிரச்சனையாக மாறிடுது. இப்போ அக்யூட்னா ஃபஸ்ட்டு டைம் அடிபடுறது, ஃப்ரெஷ்ஷாக அடிபடுறது அக்யூட் இன்ஜுரி. அதுவே நாள்பட ப்ராப்ளம் மாறிடுது, அது க்ரானிக் ஸ்ப்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு க்ரானிக் ஆங்கிள் இன்ஸ்டபிலிட்டியாக மாறிடலாம். ஸோ அப்படி மாறுறவங்களுக்கு தான் இந்த மாதிரி ஒரு வலியோடவே இருக்க மாதிரி மாறிடுது. ஸோ இப்போ இந்த ஆங்கிள் இன்ஸ்டெபிலிட்டி, நம்ம சொல்கிற லேட்ரல் ஆங்கிள் இன்ஸ்டெபிலிட்டியோட அறிகுறிகள் என்ன, சிம்டம்ஸ் என்னென்ன அப்படின்னா, அதாவது இந்த வேகமாக நடக்கணும், இப்போ படியில் கடகடன்னு ஏறி இறங்கணும், இல்லை ஒரு ஸ்லோப்பான இடத்துல பிளாட்ஃபார்மில் இங்கே அது நடக்கணும்னா இந்த மாதிரி ஆங்கிள் இன்ஸ்டெபிலிட்டி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். வலிக்குமான்ற பயம், இல்லை கால் ஏதாவது ஸ்லிப் ஆயிருமோ, நம்ம தடுமாறி விழுந்துருவோமோ, வெயிட்டை தூக்கிட்டு போகிறப்ப அது கால் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாதோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். சம்டைம்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ஷாப்பிங் வெளியே ரொம்பலாம் நடந்தாங்கன்னா அந்த கால் லேஸாக வீங்கலாம், ஒரு ஸ்வெல்லிங் மாதிரி வரலாம். ஒரு சிலருக்கு வந்து அந்த பேலன்ஸ் சென்ஸ் குறைஞ்சிரும். ரொம்ப நாளாக இருக்குன்னா அந்த ப்ரொப்ரியோசெப்ஷன் அண்ட் பேலன்ஸ் சென்ஸ் வந்து குறைஞ்சிரும். ஸோ கொஞ்சம் தடுமாறுற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு ஒரு தைரியம் இல்லாமல் இருக்கும். ஒரு ஸ்டூல் மேலே ஏறி நிற்கணும், ஒரு ஏணியில் ஏறணும்னா அந்த கால் வச்சு ஏறுறப்ப கொஞ்சம் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆப்வியஸாக விளையாடுறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது இந்த ஷட்டிலோ இல்லை அந்த காலை ரொம்ப ஊனி நீங்கள் விளையாடணுன்னா அந்த ஆங்கிள் இன்ஸ்டெபிலிட்டி இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு சிலர் வந்து இதுவுமே ரொம்ப நாளாக இருக்குன்றதுனால ஒரு குரூப்பில் மிங்கிள் பண்ண முடியல. யூஸ்வலாக இளம் வயதில் இருக்கவங்களுக்கு இதுவே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாகவோ டிப்ரெஷன் கூட சிலருக்கு காஸ் பண்ணிடுது இந்த ஆங்கிள் இன்ஸ்டெபிலிட்டி. இந்த பிரச்சனை எப்படி வந்து நம்ம ஃபர்தராக இதுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட்டு நீங்கள் டாக்டர்ஸ் அப்ரோச் பண்ணால் என்ன டெஸ்ட்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வருஷமாக இருந்ததுன்னா எக்ஸ்ரேயில் கூட தெரியும், ஏதாவது தேய்மானம் மாதிரி கூட ஆயிடலாம். இந்த ஆங்கிள் இன்ஸ்டெபிலிட்டியே ஒரு லாங் டியூரேஷன் மோர் தென் 5 இயர்ஸில் இருந்துச்சுன்னா லேஸாக ஆஸ்டியோஃபைட்ஸ் வந்துடும். சின்னதாக மைல்டாக ஆர்த்ரைட்டிஸ் மாதிரி, ஆங்கிள் ஜாயிண்ட் ஆர்த்ரைட்டிஸ் மாதிரி ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் போல் போயிடலாம். இல்லை அவ்வளோ நாள் ஆகலை, இப்போ கொஞ்சம் நாளாக தான் இருக்குது அப்படின்னா எக்ஸ்ரேலேயே ஸ்ட்ரெஸ் எக்ஸ்ரேஸ் எடுக்கலாம். காலை கொஞ்சம் திருப்பி ஸ்ட்ரெஸ் பண்ணி ஸ்ட்ரெஸ் எக்ஸ்ரேஸ் எடுத்து பார்த்தா தெரியும். டைனமிக் அல்ட்ராசவுண்ட் அப்படின்ட்டுருக்கு. அல்ட்ராசவுண்டு ஸ்கேன்லேயே அந்த லிகமெண்ட்ஸ் வந்து கிழிஞ்சிருக்கா எப்படி இருக்குன்னு பார்க்க முடியும்.
எம்ஆர்ஐங்கிற டெஸ்ட்டு தான் வந்து கோல்டு ஸ்டாண்டர்ட். எம்ஆர்ஐ எடுத்து பார்த்தா நம்ம நார்மலாக இருக்க லிகமெண்ட் எப்படியும் இந்த லிகமெண்ட் எப்படி இருக்கணுங்கிறது தெளிவாக தெரிஞ்சிடும். டாக்டர்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப சயின்ஸ் கிளினிக்கில் எப்படி எந்தெந்த சயின்ஸ்லாம் பார்ப்பாங்க அப்படின்னா சில டெஸ்ட்லாம் இருக்குது. ஒரு ஆன்டீரியர் ட்ராயர் டெஸ்ட் ஃபார் ஆங்கிள், வேல்கஸ் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் ஃபார் ஆங்கிள், அந்த மாதிரி கொஞ்சம் டெஸ்ட்லாம் பண்ணி டாக்டர்ஸுமே வந்து ஒரு ப்ரிடிக்ட் பண்ண முடியும். பட் எம்ஆர்ஐ தான் வந்து ஒரு கன்ஃபர்மேட்டரி டயக்னோசிஸ் மாதிரி. இப்போ இந்த மாதிரி ஆங்கிள் இன்ஸ்டபிலிட்டி இருக்கவங்களுக்கு என்ன தான் தீர்வு, அதை எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்னா, ரொம்ப மைல்டு ஃபார்மாக தான் இருக்குது, மினிமலாக தான் இருக்குது, எம்ஆர்ஐலேயுமே வந்து பாதிப்பு அவ்வளோ இல்லை அப்படின்னா ஃபஸ்ட் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து எப்போவுமே எக்ஸசைஸ் அண்ட் மசில் ஸ்ட்ரென்தனிங், பேலன்ஸ் ட்ரைனிங். அதாவது அந்த கால்களுக்கான பயிற்சிகள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்ட்ரக்சர்டு ரீஹேபிலிட்டேஷன் ப்ரோக்ராம். ஃபஸ்ட்டு ஃபேஸில் இதுக்கப்புறம் ஒரு ஃபஸ்ட்டு 3-4 வீக்ஸ் அதுக்கப்புறம் இந்த எக்ஸசைஸ், அதுக்கப்புறம் இந்த எக்ஸசைஸ்னால் அவங்க ப்ரோக்ரஸ் ஆகுறாங்களான்னு சொல்லிட்டு பீரியாடிக்கலாக வர சொல்லி எக்ஸசைஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதில் கொஞ்சம் பக்கத்தில் நார்மலாக இருக்க மசில்ஸ்லாம் ஸ்ட்ராங் ஆச்சுன்னா இந்த கொஞ்சம் வீக்காக இருக்க மசிலையும் அதை பேலன்ஸ் பண்ணி சரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில சமயம் ஒரு சின்ன ஆங்கிள் சப்போர்ட் மாதிரி கூட கொடுக்கலாம். அதை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுற டயத்தில், விளையாடுற டயத்தில் மட்டும் அது கொடுக்கலாம். பட் பர்சனல் ஒப்பீனியன் வந்து நிறைய இந்த மாதிரி க்ரானிக் லாங் ஸ்டாண்டிங் ரொம்ப நாளாக இருக்கிற ஆங்கிள் இன்ஸ்டபிலிட்டி பேஷண்ட்ஸ் வந்து ஃபிசியோதெரப்பியில் ஓரளவுக்கு தான் ரெடியாகி வர்றாங்க. மோஸ்ட் மெஜாரிட்டி ஆஃப் த பேஷண்ட் வந்து இந்த மாதிரி நாள் படம் இருக்குது, ரொம்ப கால் பேலன்ஸ் இல்லைன்னா அது சர்ஜரி பண்ணால் மட்டும்தான் அது ஃபுல்லாக சரியாகுது. ஸோ சர்ஜரின்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் இது வந்து நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குது. இது நிறைய பேருக்கு தெரியறதில்லை, இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்றதும் ரெகக்னேஷன் இல்லை. ஸோ அதுக்கு இது சர்ஜரி பண்ணால் சரியாகுன்றதுமே ஒரு அவேர்னஸ் இல்லை. ஈவன் ப்ரைமரி கேர் ஃபிசிஷியன்ஸ், ஏன்னா இதெல்லாம் லேட்டஸ்ட்டு இதை பற்றி நிறையா எம்ஆர்ஐலாம் வந்ததுக்கப்புறம் தான் நிறையா இதோட இம்பார்ட்டன்ஸ் தான் தெரியுதுன்றதுனால டாக்டர்ஸ் மத்தியிலையுமே ஜென்ரல் டாக்டர்ஸ் வந்து இதை பற்றி ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்கிறது இல்லைன்றதுனால இதோட ரீச் வந்து இன்னும் இந்த ப்ரொசீஜர், சர்ஜிக்கல் ப்ரொசீஜரோட ரீச் இன்னும் போதுமான அளவுக்கு போய் சேரல மக்கள் மத்தியில். ஸோ என்ன ஆப்ரேஷன் இருக்குது இந்த மாதிரி ஆங்கிள் இன்ஸ்டபிலிட்டி இருந்தால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடிஃபைட் ப்ராஸ்ட்ரம் ப்ரொசீஜர் அப்படின்ட்டு. ஸோ இந்த ப்ரொசீஜரில் என்னென்னா, அந்த எந்த 2 சைடில் இருக்க ஜவ்வு, ஒரு ஜவ்வு தான் நம்மளுக்கு வீக்காகி கிளியறதுனால கால் அப்படியே ஸ்லிப் ஆகிறதுல, அந்த ஜவ்வை அது ஆக்சுவலாக ஸ்ட்ரெச் ஆகிருக்கும், இல்லைனா வந்து ரொம்ப வீக் ஆகிருக்கும். ஸோ அந்த ஜவ்வை வந்து திருப்பி டைட்டன் பண்ணுறது தான் அந்த ப்ரொசீஜரோட ஒர்க். அது வந்து என்னென்னா, ஒரு சின்ன அந்த ஃபிபுலாவில் சின்ன ஒரு மெட்டல் ஆங்கர்ஸ், மெட்டலோ இல்லை மெட்டல் இல்லாமல் ஆல் சுவிட்சர் ஆங்கர்ஸோ அந்த ஆங்கர் போட்டு இந்த கிழிஞ்சிருக்கிற ஜவ்வை நல்லா ஸ்ட்ராங்காக டைட்டன் பண்ணிட்டோன்னா அந்த கால் வந்து அப்படி வாபிள் ஆகாமல் ஒரு ஸ்டடியாக இருக்கும். ஸோ அதுதான் இந்த மாடிஃபைட் ப்ராஸ்ட்ரம் ப்ரொசீஜர். இதில் வந்து யூஸ்வலாக ஏடிஎஃப்எல், ஆன்டீரியர் டேலோஃபிபுலர் லிகமெண்ட்டும், சிஎஃப்எல், கால்கேனியோஃபிபுலர் லிகமெண்ட்டையும் ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரி ப்ரொசீஜர் இது. இந்த ப்ரொசீஜர் பண்ணதுக்கப்புறம் அந்த முன்னாடி இருந்த அந்த இன்ஸ்டபிலிட்டி அதெல்லாம் இருக்காது. ப்ரொசீஜர் வந்து இது ஓப்பன் ப்ரொசீஜராக தான் இருக்குது. பட் இப்போ ஒரு சில சென்டர்ஸில் வந்து ஆர்த்ரோஸ்கோபிக் ப்ரொசீஜராகவும் இது பண்ண முடியுது. அது ஒரு லேட்டஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட், கீ ஹோல் ப்ரொசீஜர் மூலமாக பண்ண முடியுது. இதோட ரீஹேபிலிட்டேஷன் எப்படி இருக்குன்னா, ஒரு யூஸ்வலாக ஒரு 6 வாரத்துக்கு வந்து ஆப்ரேஷன் முடிச்சுட்டு மாவு கட்டு போட்டிருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த ஸ்டேல் போட்ட லிகமெண்ட் வந்து நல்லா போனோட ஸ்ட்ராங்காக செட் ஆகிறதுக்காக ஒரு 6 வாரத்துக்கு மாவு கட்டு போட்டிருக்க மாதிரி இருக்கும். அது வரைக்கும் மட்டும் ரொம்ப கால் ஊனாமல் நடக்கணும். அதுக்கப்புறம் மாவு கட்டை எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அசைவுகள், எக்ஸசைஸு அதெல்லாம் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணுறப்ப என்ன ஆயிடுதுன்னா, ஆங்கிள் ஜாயிண்ட் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காகவும் ஸ்டேபிளான ஆங்கிள் ஜாயிண்ட்டாக மாறிடுது. இதில் இன்னும் லேட்டஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட் என்னென்னா இன்டர்னல் பிரேசிங்னால் என்னென்னா, அந்த லிகமெண்ட்டு முன்னாடி பாதிச்சிருக்க லிகமெண்ட்டை டைட்டன் பண்ணுறோம், ஸ்ட்ரென்தன் பண்ணுறோம். அது பக்கத்துலேயே ஃபைபர் டேப்னு ஒரு சூச்சர் மெட்டீரியல் வச்சு அதை இன்னும் அதோட ஸ்ட்ரென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுறோம். இந்த மாதிரி பண்ணுறதுனால என்னென்னா, இந்த பிளாஸ்டர் போடுற டியூரேஷன் குறையும், சீக்கிரமாகவே ரீஹேபிலிட்டேஷன் பண்ணலாம். எஸ்பெஷலி இந்த ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸில் அந்த சீசன் மிஸ் ஆயிரும், நான் திருப்பி ஜாயின் பண்ணோம், அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த எக்கனாமிக்கல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இல்லைன்னா ஃபைபர் டேப் இன்டர்னல் பிரேசிங்கும் பண்ணோன்னா கொஞ்சம் சீக்கிரமாக ரெக்கவர் ஆக முடியுது இந்த ப்ரொசீஜர்லேருந்து. ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா ஆங்கிள் இன்ஸ்டபிலிட்டின்றது ஒரு லெஸ் எக்ஸ்பிளைன்டு ப்ரொசீஜர். பேஷண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, சரி ஏதோ வலி இருக்குது, இவர் கொஞ்சம் தாங்கி தான் நடப்பார், இவர் எல்லோரும் வேகமாக போனால் இவர் கொஞ்சம் ஸ்லோவாக தான், அவங்க கொஞ்சம் கால் அடிபட்டுருக்குன்ட்டு அதை ஏற்றுக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்குன்னு அவசியம் கிடையாது. நிறைய சர்ஜிக்கல் ஆப்ரேஷன் பண்ணுனா இது வந்து நிரந்தரமாக சரி பண்ணக்கூடிய ப்ராப்ளம் இது, இந்த க்ரானிக் ஆங்கிள் இன்ஸ்டபிலிட்டி அல்லது லேட்டரல் ஆங்கிள் இன்ஸ்டபிலிட்டி. இதுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாராவது இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி இந்த ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான ட்ரீட்மெண்ட் பண்ணுற சென்டர்ஸில்
ஆர்த்தோபெடிக் டாக்டர்ஸை அணுகுனீங்கன்னா அவங்க இதுக்கு சரியான தீர்வு சொல்லுவாங்க. வேறு உங்களுக்கு எது உங்களோட எம்ஆர்ஐஸ் இல்லை ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. எங்களோட சஜஷன்ஸ் என்ன மாதிரி பண்ணால் நல்லாயிருக்குன்றதை நாங்கள் சொல்கிறோம். தேங்க்யூ.